உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை. எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் ஞங்கன நமன மெல்லினமாம். நான் உங்கள் RJ பிரீத்தி. அத்தியாயம் 11. மாலை 4 மணி போல நாராயணனும் சுகுமாரியும் கோவை வந்து இறங்க சரையுவும் மித்ரனும் விமான நிலையம் சென்று அழைத்து வந்தார்கள். எப்போ நானா பார்சல் வருது? குவார்ட்டர்ஸை காலி பண்ணி கொடுத்தாச்சா? மித்ரன் தன் தந்தையிடம் விசாரிக்க, அவன் அருகில் முன் இருக்கையில் உட்கார்ந்திருந்த நாராயணன் மெல்லிய குரலில் பதில் சொல்லி கொண்டிருந்தார். மதியம் ஏதாவது சாப்பிட்டீங்களாமா? இல்லை ஏர்போர்ட் வர்ற அவசரத்தில் எதுவுமே சாப்பிடாம வந்துட்டீங்களா? தன் அருகே அமர்ந்திருந்த மாமியாரிடம் சரையு கேட்டாள். 11 மணி போல் 2 பேரும் கஞ்சி குடித்தோம், அதோட சரி. அடக்கடவுளே, ஏர்போர்ட்டுக்கு வந்தாவது ஏதாவது வாங்கி சாப்பிட்ருக்கலாமே. பசியோடவா வந்தீங்க? அதற்குள் வீடு வந்திருக்க மித்ரன் காரை பார்க் செய்துவிட்டு பெட்டிகளை எடுத்தான். சரையு இருவரையும் அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தாள். இதுதாம்மா உங்கள் ரூமு, நல்லா இருக்கா? காற்றும் வெளிச்சமும் தோட்டத்தை பார்க்கிற மாதிரியான படுக்கையும் சுவற்றில் பதித்த LCDயும் அட்டாச்ட் பாத்ரூமுமாக அவர்களுக்கான அறை எல்லா வசதிகளுடன் தயாராக இருந்தது. முதல் முறையாக மாமனாரும் மாமியாரும் வீட்டிற்கு வருகிறார்கள் என்பதால் சரையு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்திருந்தாள். ஏதோ வருகிறார்கள், நம் கடமை என்கின்ற எண்ணம் இல்லாமல் அவள் மனதில் இருந்த பிரியமும் ஆசையுமே ஒவ்வொன்றையும் கவனித்து செய்ய தூண்டியது. வீடு வாங்கி பால் காய்ச்சின போது நீங்கள் வந்தது தான் இவங்க சொன்னாங்க. பெருசாக பொருள் எதுவும் வாங்கி வைக்காம இத்தனை நாள் ஓட்டிட்டாங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேற என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, வாங்கிடலாம். இதுவே போதும். படுக்கை மேல் அமர்ந்திருந்த சுகுமாரி தன் பெட்டியை படுக்க போட்டு திறந்தார். இப்படி கொடுங்க, நான் திறக்கவா? வேண்டாம் வேண்டாம், நானே திறந்துக்கிறேன். அவர் தன் சங்கிலியில் கோர்த்திருந்த சாவியை கொண்டு பூட்டை திறக்க முயல, சரி நீங்கள் ரெடி ஆயிட்டு வாங்க, நான் டிஃபனை எடுத்து வைக்கிறேன். அவள் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் சமையல் அறைக்கு வந்தாள். அடுப்பை பற்ற வைத்து சூடான தோசைக்கல்லில் அரைத்த பச்சை பயிறு மாவு பரப்பி மேலே பொடியாக அரிந்த வெங்காயத்தை தூவி சுற்றிலும் நெய் விட்டாள். இன்னொரு பக்கம் தயாராக எடுத்து வைத்திருந்த ஜாரை பொருத்தி மிக்சியை திருப்பினாள். மாமனார் லுங்கியும் மாமியார் நைட்டியுமாக மாற்றிக்கொண்டு வெளியே வருவதற்குள் மொறுமொறுவென்று ஓரங்களில் சிவந்திருந்த பெசரட்டுகள் நிலக்கடலை சட்னியுடன் காத்திருந்தன. உட்காருங்க, சாப்பிடலாம். இப்போ என்னத்துக்கு இதெல்லாம்? டீ மட்டும் போதும். நாராயணன் வேண்டாம் என்கின்ற மாதிரி கையை ஆட்டினார். பேசாமல் சாப்பிடுங்கப்பா, பசியோடு இருக்கீங்க. ராத்திரி வரை எதுவுமே சாப்பிடாம இருப்பீங்களா? இதோ டீயும் போட்டாச்சு. உரிமையுடன் அதட்டியபடி மூவருக்கும் டிஃபன் வைத்து கொடுத்தவள் கூடவே மசாலா தேநீர் நிரம்பிய கோப்பைகளை அருகில் வைத்தாள். சாப்பிட்டு முடித்ததும் அவர்கள் மூவரும் பேசட்டும் என தனிமை கொடுத்து விலகியவள் இரவு உணவுக்கு காய்கறிகளை நறுக்கி வைத்தாள். சுகுமாரியும் நாராயணனும் ஏதோ நாகார்ஜுனா படத்தை பார்க்க மித்ரன் மடி கணினியுடன் பேருக்கு அங்கு அமர்ந்திருந்தான். ஏதாவது பேசுவாங்கன்னு இப்படி வந்தா எப்போ பாரு அந்த லேப்டாப் தான். வந்த அன்னைக்கு கூட இதை கட்டிக்கிட்டு இல்லாமல் கொஞ்சம் பேசினாதான் என்ன? மனதிற்குள் திட்டியவள் கைகளை துடைத்து கொண்டு மித்ரன் அருகே சென்று அமர்ந்தாள். நாளையிலேருந்து நீங்கள் படிக்கிற பேப்பர் வந்துரும்பா. லைப்ரரியிலேருந்து கொஞ்சம் புக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் படிக்க. உங்கள் ரூமில் அகஸ்தா கிறிஸ்டி புக்ஸ் பார்த்தேன், அதுதான் அதே மாதிரி சீரீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அம்மா, உங்களுக்கு டிஷ் பேக்கில் தெலுங்கு சேனல்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு, எல்லா சீரியலும் வந்துடும். சரி. அலாகே. இருவரும் தலையாட்டினார்கள். இவளுடைய பாசாங்கில்லா கவனிப்பில் அழுத்தமாக இருந்த முகங்கள் கூட இப்பொழுது அளவான புன்னகையுடன். அடுத்த நிமிடம் அவர்கள் திரையில் முழுகி போக இவள் உள்ளே வந்து எடுக்கவும் வைக்கவுமாக சமையல் அலமாரிகளை சுத்தம் செய்தாள். செகண்ட் சாட்டர்டே மட்டும்தான் வீட்டில் இருக்க. மத்தியானமும் ஏர்போர்ட் போகணும்னு கொஞ்சம் நேரம் கூட படுக்கலை. இப்பயும் உட்காராம என்ன நோண்டிக்கிட்டு இருக்க? 2ஆம் டோஸ் தேநீருக்காக எட்டி பார்த்த மித்ரன் கடிந்து கொண்டான். வீக்கெண்ட் தான் கிடைக்குது இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ண, இதோ முடிச்சிட்டேன் என்றவள் மீண்டும் டீ பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றினாள். ஏங்க, ஹெல்ப்பர் யாராவது வச்சுக்கலாமா? பாத்திரம் விளக்க, வீடு துடைக்கன்னு
நாம் 2 பேர் இருந்த வரைக்கும் போட்டது போட்டபடி ஓட்டியாச்சு. இப்போ அப்படி இல்லைல்ல. இதுவரை உதவிக்கே என்று அவள் யாரையும் வைத்து கொள்ளவில்லை. இப்பொழுது கூட இருவர் என்பதால் யாராவது ஒத்தாசைக்கு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. இதை எதுக்கு என்கிட்ட கேட்குற? தேவைப்பட்டா சமைக்க கூட ஆள் வச்சுக்கோ. ஐயோ, நீங்கள் வேற. சமைக்கலாம் ஆள் வேண்டாம், அதெல்லாம் நானே பார்த்துப்பேன். எப்பொழுதுமே சமையல் வேலை அவளுக்கு பெரிய பாரமாக தோன்றவில்லை. பிறந்த வீட்டில் வீட்டிற்குள்ளேயே தொழில் என்பதால் அம்மா முழுவாசி நேரமும் கடையில்தான் நிற்பார். அதற்கென்று ஆட்கள் இருந்தாலும் கூட சற்று வேலை செய்து கொடுக்க, மசாலா அரைக்க, பால் பிழிய என்று கூடவே ஒரு ஆள் உதவி செய்து கொண்டு நிற்க வேண்டும். அப்பாவிற்கு மேற்பார்வை பார்ப்பதும், கல்லாவில் உட்காருவதும், சரக்கு வாங்க கொள்ள என்று வெளி வேலைகளை கவனிக்கவே நேரம் சரியாக இருக்கும். அதனால் ஒரு வயதுக்கு மேல் பெரும்பாலும் வீட்டு சமையல் அக்காவின் பொறுப்புதான். கவிக்கு உதவியாக சரையு மேல் வேலைகளை செய்து கொடுப்பாள். அனுதினமும் வெளியே விருந்தே சமைத்து வாடிக்கையாளர்களுக்கு பரிமாறி கொடுத்தாலும் இவர்களுக்கான அன்றாட எளிய சமையலும் கறி மீன் வகைராக்களும் இவர்கள் இருவரின் கைவண்ணத்தில்தான். வெளிச்சமையல் சுத்த சைவம் என்பதால் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடை கதவை தாழ் போட்டுவிட்டு எதையும் தொட்டுவிடாத கவனத்துடன் அம்மாவும் அப்பாவும் கடையிலேயே இருப்பார்கள். மதியம் அங்கு கல்லா கட்டிவிட்டு அவர்கள் 3-4 மணி போல உள்ளே வரும்பொழுது குடம் புளியிட்ட கரிமீன் குழம்பும் நெய்மீன் வறுவலும் தயாராக காத்திருக்கும். நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடுங்களேண்டி, இப்படி வைத்த காய போடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்கிறது? அம்மா திட்டிக்கொண்டே தட்டுகளை எடுத்து வைப்பார். அஃப்கோர்ஸ் ருசி பார்க்கிறேன் என்று அக்காவும் தங்கையுமாக அதற்குள் பல பல துண்டுகளை ஸ்வாகா செய்திருப்பார்கள் என்றாலும் கூட காத்திருந்து ஒன்றாக அமர்ந்து உண்வதில் ஒருவித தனி ருசி. விட எல்லாருமா சேர்ந்து உட்காரணும்னு நினச்சி அதுங்க சாப்பிடாம இருக்குங்க. இப்படி பட்டுன்னு திட்டலைனா தான் என்னவா? அப்பா மகள்களுக்கு பரிந்து கொண்டு வருவார். மீண்டும் ஒரு முறை சுட வைத்து எல்லோருமாக சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து ஒரு பிடி பிடிப்பதில் இரவு சாப்பாடே தேவையில்லை என்று ஆகிவிடும். கவி திருமணமாகி சென்ற பிறகு சரையு கோவை வரும் வரை வீட்டு சமையல் இவளுடைய பொறுப்பில்தான். கல்யாணம் முடிந்து சில மாதங்கள் தான் கடந்துள்ளன என்றாலும் என்னமோ அது ஒரு கனாகாலம் போல சரையுவின் மனதில் திட்டு திட்டாக தாய் வீட்டு நினைவுகள். ஆரு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நேற்று நைட்டில் இருந்தே பிஸியாக இருக்க. நானும் லேட்டாக தான் வந்தேன், அதனால் பேச முடியல. அவள் வடிகட்டி ஊற்றிய கோப்பைகளை மித்ரன் எடுத்து சென்று அம்மா அப்பாவிடம் கொடுத்தான். என்ன மறுபடியுமா என்றாலும் நாராயணன் ஒரு கோப்பையை எடுத்துக்கொள்ள சுகுமாரி வேண்டாம் என்றார். அவன் திரும்பி கொண்டு வந்த அந்த கோப்பையை சரையு எடுத்துக்கொண்டாள். இவர்கள் இருவருமாக சமையல் அறையில் ஒட்டியிருந்த பால்கனியில் நிற்க, பேச முடியாதபடிக்கு அப்படி என்ன பிஸியாக இருக்கோம் சொல்லுங்க என்றபடி ஒரு மிடறு விழுங்கியவள், இருங்க ஒரு நிமிஷம், கீழ் வீட்டு ஆண்டிக்கிட்ட வேலைக்கு ஆள் வேணும்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன், அப்புறம் மறந்துடுவேன். சொல்லி வச்சு எத்தனை நாள் ஆகுமோ ஆள் கிடைக்க. துப்பட்டாவை எடுத்து மேலே போட்டபடி வாசலுக்கு விரைந்தாள். ஏய், இந்த டீயாவது குடிச்சிட்டு போ. வந்து குடிக்கிறேன். செருப்பை மாட்டிக்கொண்டு இறங்கியவள் கீழ் வீட்டு அழைப்பு மணியை ஒலிக்க விட்டாள். சரையுவா, வா வா. ஜன்னல் வழியே யாரென்று பார்த்து கதவை விரிய திறந்த ஆண்டி, உள்ளவாமா. ஈரமாயிருந்த கைகளை புடவை தலைப்பில் துடைத்தவாறே அவளை அழைத்தார். தரையில் அவருடைய பேத்தி பிரீத்தி பஞ்சு பொம்மைகளை போட்டு விளையாடி கொண்டிருந்தது. என்ன ஆண்டி, வேலையா இருக்கீங்களா? நைட்டு டிஃபனுக்கு மாவு பிசைஞ்சு வச்சேம்மா. இவ அழாம விளையாடும் போதே செஞ்சாதான் உண்டு. அர்ச்சனா இல்லை? அர்ச்சனா இவரின் மருமகள். தூங்குறாங்கம்மா. மதியம் சாப்பிட்டு படுத்தவங்க இன்னும் எந்திரிக்கலை. படுக்கை அறை கதவு இறுக சாத்தி இருக்க உள்ளே ஓடும் ஏசியின் கிர் என்ற ஒளி ஹால் வரை எதிரொலித்தது. ஓ என்ற சரையு அதற்கு மேல் அந்த பேச்சை வளர்க்காமல், வீட்டு வேலைக்கு ஆள் பார்க்கலான்னு இருக்கேன் ஆண்டி. உங்கள் வீட்டுக்கு வர மஞ்சுமாவை கேட்டு பார்க்கலாமா? அவங்களே வந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராக இருந்தாலும் சரி, சொல்கிறேன். இவளே வந்தா மடமடன்னு செஞ்சுட்டு போயிடுவா. கேட்டு பார்க்குறேன். என்ன ஊரில் இருந்து உரம்பரை வந்திருக்காங்களா? கெஸ்ட் இல்லை ஆண்டி, இவங்க அம்மா அப்பா தான்.
ஆமாம், போன வாரம் சொன்னியே வராங்கன்னு. வந்தாச்சா? படி ஏறும்போது பார்த்தேன். யாரோ வந்திருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டேன். லீவுக்கு வந்திருக்காங்களா? இல்லை இல்லை, இனிமே இங்கே தான் இருப்பாங்க. ஓ, அதான் நீ ஆள் தேடுறியா? சாரதாவை கேட்டுட்டு சொல்கிறேன். நாளைக்கு காலையில் வருவா. பேச்சோடு பேச்சாக பிரீத்தியை தூக்கி சில நிமிடங்கள் கொஞ்சியவள் அவரிடம் விடை பெற்று மேலே வந்தாள். அதற்கு பிறகு குக்கர் ஏற்றி இரவு உணவு தயாரிக்கத்தான் நேரம் சரியாக இருந்தது. பிஞ்சு கத்திரிக்காயை வதக்கி வாங்கிபாத் தாளித்து காலிஃப்ளவர் வறுவல், தயிர் பச்சடி என தயார் செய்தாள். உணவை மூவருக்கும் பரிமாறிவிட்டு அருகே நின்றபொழுது மெல்ல கேட்டாள், என்னப்பா, என் சமையல் உங்களுக்கு ஓகேவா இருக்கா? இந்த ஐட்டம்லாம் நான் செஞ்சதே இல்லை. எல்லாமே யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சேன். எப்படி இருக்கு? மித்ரன் கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் குவித்து வளையமாக்கி காண்பித்துவிட்டு தட்டிலும் தன் அலைபேசியிலுமாக முழுகி போக, நல்லா இருக்கே, ஆனால் நைட்டு நாங்கள் சாப்பாடு சாப்பிட்றதில்ல என்றார் நாராயணன் தட்டில் குனிந்தபடியே. சரையு நாக்கை கடித்து கொண்டாள். இல்லை, காலையிலேருந்து நீங்கள் சாதமே சாப்பிடலையே, கொஞ்சம் திடமாக இருக்கட்டோன்னு ஃபுல் மீல்ஸாக பண்ணேன் என்றாள் தயக்கமாக. பரவாயில்ல நானா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, சாப்பிடுங்க என்று மித்ரன் சொல்ல அவர் சாப்பிட ஆரம்பித்தார். அளவாய் வாங்கிக் கொள்வது போல் இருந்தாலும் இருவரும் திருப்தியாகவே சாப்பிட்டார்கள். இவளும் சாப்பிட்டு பாத்திரங்களை ஒழித்து போட்டு கழுவி கவிழ்த்து எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி முடிப்பதற்குள் நேரம் 10:30 மணியை தாண்டி இருந்தது. நாளைக்கே மஞ்சுமா கிட்ட பேசி திங்கக்கிழமையிலிருந்து வர சொல்லிடணும், இல்லைனா சமாளிக்கிறது கஷ்டம் போல. வலித்த முதுகை நெட்டி முறித்தபடி அவள் படுக்கை அறைக்குள் வந்தாள். மித்ரன் படுத்தவாறு டிவி பார்த்து கொண்டிருந்தான். என்ன விஷயம்? ஏதோ ஆரம்பிச்சிங்க, நான் ஓடிட்டேன். இப்போ சொல்லுங்க. போர்வையை கால்வரை போர்த்தியபடி அவன் அருகே அமர்ந்தாள். இனிமே மேடத்தோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு தான் பேசணும் போல. அவள் மடியில் அவன் தலை சாய்க்க சரையு அவன் முன்னூச்சி முடிகளை கோதினாள். இப்படி அவள் விரல்களை எடுத்து அவனே தலை முழுவதும் வருடி காட்ட, இது ஒரு அடிக்ஷன் உங்களுக்கு. அவள் சிரித்து கொண்டே ஆழமாக கோதிவிட்டாள். ஃபண்டிங் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்காரு. மனோஜ் இருக்கான்ல, என்னோட ஐஏஎம் கிளாஸ்மேட், அவன்தான் ரெஃபரல் கொடுத்துருக்கான். அந்த ஹெச்ஆரே நேற்று என் நம்பருக்கு கூப்பிட்டு பேசினார். அவன் விவரத்தை சொல்ல, ஏதோ சாதாரண விஷயம் என்று அஸ்வாரஸ்யமாக சாய்ந்திருந்த சரையு பட்டென்று எழுந்தமர்ந்தாள். என்ன விளையாடுறீங்களா? 2 பேரும் ஒரே ஊரில், அதுவும் பேங்க் வேலையில் இருந்தால் வசதி, லைஃப்பும் நிம்மதியாக இருக்கும்னு எனக்கே தெரியாமல் என்னென்னவோ வேலை பண்ணீங்க. இப்போ என்ன திடீர்னு ஃபீல்டு மாற்றி யோசிச்சுக்கிட்டு? அதெல்லாம் இப்போ யார் இல்லைன்னாங்க. இது பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி யாரோ. அவன் விளக்கி சொன்ன பங்கு நிறுவனமும் அவர்கள் புதிதாக மார்க்கெட்டில் கொண்டு வர உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் திட்டமும் அதற்கு பொதுமக்களிடையே இருந்த வரவேற்பும் கேட்ட அவளுக்கே மிகுந்த ஆர்வத்தை கொடுக்கத்தான் செய்தன. என்ன பொசிஷன்ற? போர்ட்ஃபோலியோ மேனேஜர். இந்த டைட்டிலை கொடுத்து அவங்களே கூப்பிட்டு ஆஃபர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டெம்டிங்காக இருக்குது. இப்போ நீங்கள் இருக்கிறதே சீனியர் கேடர் தானே. மித்ரன் தற்பொழுது இருப்பதும் நாட்டின் முதன்மையான தனியார் வங்கியில் ஒன்றுதான். மதிப்பான பதவிதான். லொக்கேஷன் எங்கே? கோயம்புத்தூர் தானே? இல்லை, பெங்களூரில். அவள் துள்ளி விலகினாள். என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள்? நான் இங்கே எப்படி தனியாக இருப்பேன்? நீ ஏன் தனியாக இருக்க? நீயும் கூட வந்துரு. எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் எனக்கு வெஸ்டர்ன் ஜோனுக்குள்ளே தான் கிடைக்கும். உங்கள் ப்ரைவேட் செக்டர் மாதிரி எங்கே வேணாலும் போக முடியாதுன்னு உங்களுக்கே தெரியாதா? அவளுடையது அரசு சார்ந்து இயங்கும் வங்கி என்பதால் வேலை மாற்றல்கள் அவ்வளவு சுலபமல்ல. மாற்றலுக்கு பதிந்து வைத்து கொண்டு கவுன்சிலிங் தேதி கிடைப்பதற்கே பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிர்பந்தம் உண்டு. என்னால் இங்கே தனியாலாம் இருக்கவே முடியாது. எந்த வேலையாக இருந்தாலும் கோயம்புத்தூர்னா பாருங்க, இல்லைன்னா பேசாமல் விடுங்க. என்ன சும்மா தனியான டயலாக் அடிக்கிற? அதுக்கு தானே உன் மாமனார் மாமியாரை கொண்டு வந்து வச்சிருக்க. அது சரி, யார் இருந்தாலும் நீங்கள் கூட இருக்கிற மாதிரி ஆகுமா? ஏய், அதுக்குள்ளே உன் முகம் ஏன் இப்படி போகுது? ஜஸ்ட் இப்படி ஒரு கால் வந்ததுன்னு சொன்னேன்.
இந்த மாதிரி ஹெச்ஆர் நம்ம நம்பரை ட்ராக் பண்ணி பேசுகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சகஜம். முதல்ல பொசிஷன் ஓப்பன் ஆகிறது, கன்ஃபார்ம் ஆகி 1008 ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சு ஆஃபர்னு ஒன்று கைக்கு வரணும். அதுக்குள்ளே கற்பனை குதிரையை ரொம்ப ஓட்டாத, இப்போ பேசாமல் தூங்கு. அவன் சொல்வது புரிந்தது. மித்ரனின் தோளில் தலை வைத்து படுத்து கொண்டாளே தவிர அவள் மனம் நிற்காமல் அலைப்பாய்ந்தது. இந்த வயசில் இந்த பொசிஷன் பெரிய விஷயந்தான்ல. ஆழ்ந்த மூச்சுடன் என்றவன், உன்னை தூங்குன்னு சொன்னேன் என்றான் அவள் நெற்றியை லேசாக தடவி கொடுத்தபடி. முற்றும் துறந்த முனிவருக்கும் தானே முன்னால் வந்து நிற்கும் வாய்ப்புகள் மனதை சலனப்படுத்தத்தான் செய்யும் என்றால், சாதாரண இந்த சரையுவும் மித்ரனும் எந்த மூலைக்கு? கண்களை மூடி தூங்க முயன்றாலும் இடையே அவள் மனதில் இனம் புரியாத கலவரம் ஒன்று ஓடியது. வேண்டாம் வேண்டாம், இருக்கிறதே போதும். இப்போ இருக்கிற வேலைக்கு என்ன குறைச்சல்? அவன் ஏதோ இப்பொழுதே எழுந்து பெங்களூருக்கு ஓடி விடுவது போல அவள் கரங்கள் உறங்கியிருந்த மித்ரனை இறுக பிடித்து கொண்டன.